ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட். அதாவது இந்த ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட்டில் வந்து நம்ம மிரரோ லென்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த மிரர் லென்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த கான்வெக்ஸ் லென்ஸில் வந்து நிறைய டவுட்ஸ் இருக்கும். அது இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு கிளியராக வந்து புரிஞ்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த மிரர் பொறுத்த வரைக்கும் அது எப்பயுமே வந்து பாசிட்டிவ் தான். லென்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்பயுமே அது நெகட்டிவ் தான். அதுக்குள்ளே வந்து கான்கேவ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்பயுமே அது நெகட்டிவாக தான் வரும். கான்வெக்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்பயுமே பாசிட்டிவாக தான் வரும். இதை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு மோஸ்ட்லி வந்து நீங்கள் மிரர்ஸ் தான் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணாலே போதும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு கான்கேவ் மிரரோட ப்ராப்பர்ட்டிஸ் தான் கான்வெக்ஸோட லென்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ்க்கு சேமாக இருக்கும். அது என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல ஈஸியாக வந்து புரியும். ஸோ நம்ம பார்க்குறது ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட் கான்செப்ட் தான். ஸோ இப்போ கான்கேவ் மிரர், இந்த கான்கேவ் மிரரோட இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். ஏன்னா ஒரு ரவுண்டான ஸ்பெரிக்கல் மிரரை நம்ம வந்து ரெண்டாக உடைக்கிறப்போ அது வந்து ஒன்று கான்கேவ்னு ஒன்று கான்வெக்ஸ்னு மாறிடும். இதுதான் வந்து படிப்போம். ஸோ பிளேன் மிரர் இருக்குது, அதோட கான்செப்டே பார்த்தீங்க அப்படின்னா விர்ச்சுவலி எரெக்ட் லார்ஜ் இன்வெர்டட். இதுதான் அதோட ப்ராப்பர்ட்டிஸ். சப்போஸ் பிளேன் மிரர் வச்சு உங்களுக்கு கொஸ்டின் கேட்காங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஆப்ஷனில் பார்க்குறப்போ உங்களால் ஈஸியாக வந்து எலிமினேட் பண்ண முடியும். ஸோ இப்போ கான்கேவ் மிரரோட ப்ராப்பர்ட்டிஸ் தான் கான்வெக்ஸ் லென்ஸில் இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். கான்கேவோட கான்செப்ட் என்ன அப்படின்னா ரியல் அண்ட் இன்வெர்ட்டடாக இருக்கும். எப்போ அப்படின்னா ஒரு இமேஜ் வந்து ஃபேர், அதாவது தூரத்தில் இருக்குது அப்படின்னா அந்த இமேஜ் வந்து ரியல் அண்ட் இன்வெர்ட்டடாக தான் தெரியும். விர்ச்சுவல் அண்ட் எரெக்ட் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு அந்த இமேஜ் வந்து பக்கத்தில் வச்சு நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இமேஜ் வந்து விர்ச்சுவலாகவும் எரெக்டாகவும் இருக்கும். ஸோ இதே நீங்கள் கான்வெக்ஸ் லென்ஸுக்கு படிக்கிறீங்க அப்படின்னா அதே ப்ராப்பர்ட்டிஸ் அப்படியே தான். கான்வெக்ஸ் மிரர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு விர்ச்சுவலாக இருக்கும், எரெக்டாக இருக்கும், அதுபோக வந்து டிமினிஷராக இருக்கும். அந்த இமேஜ் வந்து குட்டியாக தான் தெரியும். ஆனால் கான்கேவ் லென்ஸுக்கும் அதே கான்செப்ட் தான். அதனால கான்வெக்ஸ் மிரருக்கும் கான்கேவ் லென்ஸுக்கும் ஒரே கான்செப்ட். அதனால தான் உங்களுக்கு பார்த்துக்கோங்க. ஸோ இதில் உங்களுக்கு படிக்க கன்ஃபியூஷன் ஆச்சுன்னா இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே அடுத்தது உங்களுக்கு இதான் வருங்கிறத தெரிஞ்சுப்பீங்க. ஸோ மிரரோட கான்செப்ட் எப்போயுமே ரிஃப்ளெக்ஷன் கான்செப்டில் தான் வரும். அதனால் அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த டேப்லேஷன் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஸோ வந்து கான்கேவ் மிரரில் உங்களுக்கு மிரரை வச்சு கேட்குறாங்க அப்படின்னா விங்கிறத ரெப்ரசென்ட் பண்ணுறது இமேஜ், யூங்கிறது ஆப்ஜெக்ட். இதவே கொஸ்டினாக கேட்பாங்க, நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இந்த டேப்லேஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு என்ன கேட்பாங்கன்னா ஒரு இமேஜ், அதாவது வந்து இந்த இமேஜில் ஃபோக்கஸை வைக்கிறப்போ அது சப்போஸ் வந்து ஆப்ஜெக்ட் லெவலுதுன்னா எந்த மாதிரி விழுன்னு கேட்பாங்க, இன்ஃபினிட்டி எவ்வளோ அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அது வந்து இந்த டேப்லேஷன் படித்தா தான் தெரியும். இந்த ஆரை வந்து மனப்பாடமாக நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இந்த சைடை மட்டும் கன்சிடர் பண்ணி ஒன்றா படிங்க. இப்போ இமேஜ் இருக்குது, ஸோ அதை வி, இதில் நீங்கள் ஃபோக்கஸை வைக்கிறப்போ அதோட ஆப்ஜெக்ட் வந்து இன்ஃபினிட்டி தான் தெரியும். அது ஹைலி டிமினிஷர், அதாவது குட்டியாக தான் வந்து தெரியும் அந்த சைஸு. ஸோ உங்களுக்கு அந்த நேச்சர் ஆஃப் இமேஜை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி உங்களுக்கு ரியல் அண்ட் இன்வெர்ட்டடாக தான் வந்து அந்த இமேஜ் வந்து இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இதே மாதிரி உங்களுக்கு இமேஜ் அப்படியே மாற்றி ஃபோக்கஸுக்கு பதிலாக இன்ஃபினிட்டி வைக்கிறப்போ அது வந்து ஃபோக்கஸில் வரும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ என்லார்ஜில் இருக்கும். அந்த இமேஜ் வந்து இன்ஃபினிட்டியில் வைக்கிறப்போ என்லார்ஜில் இருக்கும். இது ஒரு ரியல் அண்ட் இன்வெர்ட்டட் தான். அடுத்து நீங்கள் அந்த இமேஜை சென்டர் ஆஃப் கர்வேச்சர், சீனா சென்டர் ஆஃப் கர்வேச்சர் அதிலே வைக்கிறப்போ உங்களுக்கு அந்த சென்டர் ஆஃப் கர்வேச்சர்லேயே தான் வரும். அந்த இமேஜ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சேம் சைஸாக தான் இருக்கும். ஸோ அதுவுமே ரியல் அண்ட் இன்வெர்ட்டட் தான். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த இதுக்கு பதிலாக நீங்கள் சென்டர் ஆஃப் கர்வேச்சரும் ஃபோக்கஸ்க்கும் நடுவில் வைக்கிறீங்க அப்படின்னா அந்த சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கு மேலே போய் வந்து அந்த இமேஜ் வந்து விழும். ஸோ அது வந்து என்லார்ஜாக இருக்கும். அந்த இமேஜை பார்த்தீங்கன்னாலே பெருசாக இருக்கும். இதுவுமே ரியல் அண்ட் இன்வெர்ட்டட் தான். இதுக்கப்புறம் இந்த லாஸ்ட் இது பாருங்கள், அதாவது வந்து அதே இமேஜை நீங்கள் வந்து ஃபோக்கஸ்க்கும் சென்டர் ஆஃப் கர்வேச்சர் நடுவில் வைக்கிறீங்க அப்படின்னா அந்த இமேஜ் வந்து இப்போ உங்களோட ஆப்ஜெக்ட் வந்து சிக்கு மேலே விழும். இது வந்து ரொம்ப ரொம்ப குட்டியாக இருக்கும். அங்கே நம்ம லார்ஜாக பார்த்தோம், இங்கே குட்டியாக இருக்கும். ரியல் அண்ட் இன்வெர்ட்டட் தான். நான் எதுக்கு இதை சொல்கிறேன்னா இதுக்கும் ஒரு ரிலேஷன் இருக்குது, ரெண்டுக்கும் ஒரு ரிலேஷன் இருக்குது. அதனால தான் நான் அப்படி சொல்லிகிட்டு இருக்கேன். லாஸ்ட் வந்து நீங்கள் ஃபோக்கஸுக்கும் அதாவது போலுக்கும் ஃபோக்கஸ்க்கும் நடுவில் வைக்கிறீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு கண்ணாடிக்கு பின்னாடி விழும், அதாவது பிஹைண்ட் த மிரர். இது எப்போயுமே என்லார்ஜாக தான் இருக்கும். இது என்லார்ஜ் தான், இது என்லார்ஜ் தான். ஸோ நம்மளுக்கு கொடுக்கறதுல டிமினிஷ் இந்த ஒன்று தான். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு விர்ச்சுவல் அண்ட் எரெக்ட் ஆகலாம். இது மித்தபடிக்கு எதுவுமே வந்து ரியல் அண்ட் இன்வெர்ட்டட் இதுதான். இது ஒன்று தான் உங்களுக்கு விர்ச்சுவல் அண்ட் எரெக்ட். ஸோ இந்த டேப்லேஷனை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மிரரில் நம்மளுக்கு ப்ராப்ளமேட்டிக்ஸை கேட்காங்கன்னா ஒரு சில ஃபார்முலாஸ் வரும். 1/f = 1/u + 1/vன்னு சொல்லி சொல்லுவாங்க. மிரருக்கு வந்து ப்ளஸ் யூஸ் பண்ணிக்கணும். ஸோ அந்த எஃப்ங்கிற வந்து ஃபோக்கல் லென்த்துன்னு சொல்லுவோம். யூங்கிறது நம்ம ஆல்ரெடி படித்தோம், விங்கிறது ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ அதே மாதிரி இன்னொரு ஃபார்முலாவும் இருக்குது. ஃபோக்கல் லென்த், அதாவது இந்த ஃபோக்கல் லென்த்துக்கு இன்னொரு ஃபார்முலா வந்து r/2, ஆறுங்கிற ரேடியஸ் ஆஃப் த கர்வேச்சர்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து இன்னொரு இதுலேயும் கொடுப்பாங்க, கார்ட்டீசியன் சைன் கன்வென்ஷன் அப்படின்னு சொல்லியும் கொடுப்பாங்க. அப்படி கொடுத்தா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு ஃபோக்கல் லென்த் கண்டுபிடிக்க சொல்லாமல் ரேடியஸ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அப்படின்னா அந்த டயத்தில் நீங்கள் வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஒன்றும் இல்லை, அதை அப்படியே இங்கிட்ட கொண்டு போயிட்டுனா ஆன்சர் இந்த மாதிரி வரும். ஸோ இன்னொன்று முக்கியமான ஒன்று கன்வெர்ஜிங் மிரர், டிவர்ஜிங் மிரர்னு சொல்லுவாங்க. இது லென்ஸுக்கு வரும். ஆனால் நீங்கள் வந்து இதை மட்டும் படிங்க, ஏதாவது ஒன்று படிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. கன்வெர்ஜிங் மிரர் அப்படிங்கிறது கான்கேவ் மிரர், டிவர்ஜிங் மிரருங்கிறது கான்வெக்ஸ் மிரர். ஸோ இதை மட்டும் நீங்கள் படிச்சுக்கோங்க. கான்கேவ் மிரர் எப்பயுமே வந்து ஒரு இமேஜை பெருசாக காட்டும்,
கான்வெக்ஸ் மிரர் எப்பயுமே வந்து ஒரு இமேஜை ஸ்மாலாக காட்டும். பிளேன் மிரர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்பயுமே அந்த இமேஜ் அப்படியே தான் தெரியும், எரிக்டாக இருக்கும். லேட்ரல் இன்வெர்டட் இந்த ஒரு பாயிண்ட்டை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். இது போக வந்து விர்ச்சுவலாக இருக்கும். நீங்கள் எந்த இமேஜை அப்படியே பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியுதோ அந்த இமேஜ் எல்லாமே உங்களுக்கு விர்ச்சுவல் அப்படிங்கிற கான்செப்டில் தான் வரும். ஸோ அடுத்து கான்கேவ் மிரர், இது எப்பயுமே வந்து இன்வேர்டாக தான் இருக்கும். இதை தான் நம்ம அப்போதே பார்த்தோம், ஒரு இமேஜை அந்த கண்ணாடியை உடைக்கிறாங்கன்னா அது இன்வேர்டாக உள்ளே வந்து பெண்டாக இருக்கும். ஸோ கான்வெக்ஸ் மிரர் பொறுத்த வரைக்கும் அது அவுட்வேர்டாக வந்து இதாக இருக்கும். அந்த கர்வ் பார்த்தீங்கன்னா அவுட் சைடாக இருக்கும். மிரரோட மெக்னிஃபிகேஷன் ஃபார்முலாவும் ஒன்று இருக்குது, -v/u. ஸோ இதுதான் அதோட ஃபார்முலா. ஸோ உங்களுக்கு ஒரு இமேஜ் வந்து பாலிஷ் பண்ணுறாங்க, அந்த இமேஜோட பாலிஷ் பண்ணுற சர்ஃபேஸ் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா போலில் தான் வந்து இருக்கும். ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு பாலிஷ் பண்ணதுக்கப்புறம் அந்த இமேஜோட பேக் சைடு வந்து தெரியாது, அதனால தான் அதை பாலிஷ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் கான்கேவ் மிரரோட ஒரு கான்செப்ட் இருக்குது, ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட்ஸ்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொஸ்டினில் ஏதாச்சும் ஒரு டிகிரி கொடுக்குறாங்கன்னா அதே டிகிரி தான் அதுக்கு ஆன்சர் வரும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் 30 டிகிரின்னு கொடுக்காங்கன்னா ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் உங்ககிட்ட கேட்குறாங்கன்னா அதே 30 டிகிரி தான் வரும், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கான்கேவ் மிரரோட அப்ளிகேஷன்ஸ்லாம் பார்க்கலாம், இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கான்கேவ் மிரர் வந்து எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, சிம்பிளாக அவங்கள்ட்ட சொல்லணும் அப்படின்னா டார்ச் லைட்டில் எப்படி லைட்டு போகுமோ அந்த மாதிரி இருக்க எல்லாமே அப்ளிகேஷன்ஸ் பொறுத்தவரை கான்கேவ் மிரரில் யூஸ் பண்ணுவாங்க. கான்வெக்ஸ் மிரர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ரியர் வியூ மிரர், இது வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஸோ கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க, ஏன்னா இதை வச்சே உங்களுக்கு கேட்பாங்க ரியர் வியூ மிரர்னால் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு டார்ச் லைட்டு, சோலார் குக்கர்ஸ்லாம் கான்கேவ் மிரர் யூஸ் பண்ணுவாங்க. டென்டிஸ்ட் யூஸ் பண்ணுவாங்க, டென்டிஸ்ட் ஒரு கிளாஸ் வச்சுருப்பாங்க, அது பார்த்தீங்கன்னா தெரியும், அதுவுமே உங்களுக்கு இந்த கான்கேவ் மிரரில் தான் வரும். அந்த டென்டிஸ்ட் யூஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா விர்ச்சுவல் அண்ட் லார்ஜ். நான் உங்ககிட்ட சொன்னேன் டேரெக்டாக நீங்கள் பார்க்குறீங்க அந்த மாதிரினாலே உங்களுக்கு விர்ச்சுவல் தான் வரும். ஸோ அது போக சோலார் ஃபர்னன்ஸு, ஒரு நீங்கள் வந்து கான்கேவ் மிரர் வச்சு நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு குட்டியான ஒரு ஃபுல்லான ஒரு பெரிய ஒரு உருவம் கூட உங்களால் வந்து சிங்கிள் ஃப்ரேமில் பார்க்க முடியும். ஒரு பெரிய டால் பில்டிங் இருக்குன்னா அதை கூட உங்களால் கான்கேவ் மிரர் யூஸ் பண்ணி பார்க்க முடியும், விர்ச்சுவல் அண்ட் எரிக்டாக இருக்கிற இந்த இதில். ஷேவிங் மிரரு, இப்போ ஒரு வண்டியோட ஹெட்லைட் இருக்குன்னா அந்த ஹெட்லைட் அந்த டார்ச் லைட் கான்செப்ட் தான், அதுவுமே உங்களுக்கு கான்கேவ் மிரரில் தான் வரும். வெஹிக்கிளோட சைடு மிரர், நீங்கள் வந்து வெஹிக்கிளோட ஃப்ரண்ட் மிரர் தான் கான்கேவ் மிரர், ஃப்ரண்ட் வியூ போக சைடு மிரர் வந்து உங்களுக்கு கான்வெக்ஸ் மிரரில் தான் வரும். பேக் சைடு ஆஃப் ஸ்பூன், நீங்கள் சிம்பிளாக கான்வெக்ஸ் மிரர் என்னன்னு கேட்டாங்கன்னா உங்களுக்கு ஸ்பூனை திருப்பி காமிச்சிங்க அப்படின்னா அது உங்களுக்கு கான்வெக்ஸ் மிரராக வரும். ஸ்பூனோட இன்னர் சைடு தான் பார்த்தீங்க அப்படின்னா கான்கேவ் மிரராக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு கான்கேவ் மிரர்லேயே வந்து 2 இது இருக்குது, என்னன்னா உங்களுக்கு பேரலல் டு த பிரின்சிபல் ஆக்சிஸ் இந்த மாதிரி கேட்குறாங்கன்னா அது எப்பவுமே ஃபோக்கஸில் தான் இருக்கும். ஸோ இது போக உங்களுக்கு ஒரு இமேஜ் சீல இருக்குது அப்படின்னா அது சேம் பாத்தில் தான் திரும்ப வரும். இதை தான் நம்ம அந்த டேப்லெட்ஸ்லேயும் படித்தோம். எப்பயுமே கான்வெக்ஸ் மிரர் வந்து விர்ச்சுவல் எரிக்ட் டிமினிஷ்டாக தான் இருக்கும். இது வந்து நம்ம ஆல்ரெடி அந்த முன்னாடி படித்த அதே ஃபார்முலா தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து லென்ஸை பொறுத்த வரைக்கும் மேக்னிஃபிகேஷன் ஃபார்முலா வந்து -v/u, இது அதே சேம் ஃபார்முலா தான். ஸோ அதே மாதிரி கன்வர்ஜிங் லென்ஸ் அப்படிங்கிறது கான்வெக்ஸ் லென்ஸு, டிவர்ஜிங் லென்ஸ் அப்படிங்கிறது கான்கேவ் லென்ஸு. ஸோ அந்த ப்ளஸ் மைனஸ் எப்பயுமே வந்து உங்களுக்கு அந்த கான்வெக்ஸ் லென்ஸ்னால் பாசிட்டிவாக இருக்கும், கான்கேவ் லென்ஸ்னால் அது நெகட்டிவாக இருக்கும். ஸோ மேக்னிஃபிகேஷன் லென்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அது விர்ச்சுவலாக இருக்கும், எரிக்டாக இருக்கும், டிமினிஷ்டாக இருக்கும். நீங்கள் ஒரு இதை டேரெக்டாக பார்க்குறீங்க அப்படின்னாலே அது விர்ச்சுவலாக தான் இருக்கும். ஸோ மேக்னிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு யூனிட்ஸ் கிடையாது, நோ யூனிட்ஸ். ஆனால் உங்களுக்கு லென்ஸை பொறுத்த வரைக்கும் டயாப்டர் அப்படிங்கிறதெல்லாம் மென்ஷன் பண்ணுவாங்க, அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மேக்னிஃபையிங் கிளாஸ் பொறுத்த வரைக்கும் கான்வெக்ஸ் லென்ஸு, இதே இது வந்து உங்களுக்கு மேக்னிஃபையிங் கிளாஸ் பரலாம் உங்களுக்கு மேக்னிஃபையிங் வந்து மிரர் கொடுத்துருந்தாங்கன்னா அது வந்து உங்களுக்கு கான்கேவ் மிரராக இருக்கும். ஸோ அதான் உங்களுக்கு லார்ஜாக வந்து இமேஜை காட்டும். ஸோ பவர் ஆஃப் லென்ஸ் பொறுத்த வரைக்கும் ரியல் அண்ட் இன்வெர்டட். ஸோ லென்ஸோட பவர் பொறுத்த வரைக்கும் நார்மலாக ஸ்பெரிக்கல் மிரர் பொறுத்த வரைக்கும் பிரின்சிபல் ஆக்சிஸில் தான் இருக்கும். ஸ்க்ரீனை பொறுத்த வரைக்கும் ஸ்க்ரீனில் தெரியுற எல்லா இமேஜுமே பார்த்தீங்க அப்படின்னா ரியல் அண்ட் என்லார்ஜு, ரியல் அண்ட் டிமினிஷ்டு. இது உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு ரியலாக வந்து இருக்கும். அதாவது நீங்கள் டேரெக்டாக ஒரு இதை பார்க்குறீங்கன்னா அது விர்ச்சுவலாக வரும், ஸ்க்ரீன் கூட பார்க்குறீங்கன்னா அது ரியல் அண்டு என்லார்ஜாகவும் டிமினிஷ்டாக இருக்கும். பிளேன் மிரர் பொறுத்த வரைக்கும் விர்ச்சுவல் லார்ஜ் அண்டு ஈக்குவல் சைஸு. ஸோ இதான் நான் சொன்னேன், நீங்கள் டேரெக்டாக ஒரு இமேஜை பார்க்குறீங்க அப்படின்னா அது விர்ச்சுவலாக தான் வரும். ஸோ அது பெருசாக தெரியும், உங்களுக்கு ஈக்குவல் சைஸில் அது காட்டும். ஸோ அதே மாதிரி ஸ்பெரிக்கல் மிரர் பொறுத்த வரைக்கும் எப்பயுமே அது ஹாலோ ஸ்பியராக தான் இருக்கும். நான் அதான் உங்களுக்கு சொன்னேன், ஒரு மிரர் இருக்குன்னா அது ரவுண்டாக இருக்கிறத உடச்சி உனக்கு கான்கேவ்னு உனக்கு கான்வெக்ஸ்னு சொல்லுவாங்க, அதை தான் வந்து ஹாலோ ஸ்பியர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.